ஹாய் நண்பா, ஒரு மாபெரும் அரசு வேலை, ஹை லெவலான ரெஸ்பெக்ட் அண்ட் வேற லெவலான சேலரி பிளஸ் அலவன்ஸோட டிகிரியே தேவையில்லை, 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யூனிஃபார்ம் ஜாப், அதுவும் பர்மனண்டான வேலை தான். இந்த ஜாப்ல ஒரு சீக்ரெட் இருக்கு, அது தெரியாம நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகுறாங்க. சோ அந்த சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்க எஸ்னே கமெண்ட் பண்ணி வீடியோவை முழுமையா பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி நோட்டிபிகேஷன் பத்தின முழு தகவலையுமே பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இது ஒரு அரசு வேலைவாய்ப்பு தான். எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா CRPF சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ், அதாவது மத்திய ரிசர்வ் காவல் படையில இருந்து தான் வெளியாகிருக்கு. சோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழ ரன் ஆயிட்டு இருக்கு. சோ இதுல இருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல கான்ஸ்டபிள் லெவல்ல டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன் பயோனர் கேட்டகரியில போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வேகன்சி இருக்கு, தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 20/4/2026, லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ஃபீஸ் பே பண்றதுக்குமே 19/5/2026 வரைக்குமே டைம் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் மட்டும் தான், ஆஃப்லைன்ல அப்ளை பண்ண முடியாது. அண்ட் இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் அதை ஃபாலோ பண்ணி மெடிக்கல் எக்ஸாமினேஷனுமே இருக்கும். சோ இது மூலமா மட்டும் தான் தகுதியான கேண்டிடேட்ஸை ஹையர் பண்றாங்க. அண்ட் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ்ல மட்டும் தான் எக்ஸாம் இருக்கும். சோ அதுல உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிரெஃபரன்ஸா இருக்கோ அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணியே நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். அண்ட் இதற்கான அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா www.rec.crpf.gov.in வெப்சைட்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதற்கான பே ஸ்கேல்னு பாத்தீங்கன்னா பே லெவல் 3 படி 21,700 ரூபாயில இருந்து 69,100 ரூபாய் வரைக்குமே உங்களுக்கான சேலரியா நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் இதற்கான வேகன்சி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன்ல டோட்டலா 9,175 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மேல்காக 996 வேகன்சியும், ஃபீமேல்ல 79 வேகன்சியுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த வேகன்சி பாத்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் அண்ட் போஸ்ட் வைஸாமே கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேல் போஸ்டுக்காக கொடுத்திருக்காங்க. அதுல பிராஸ் பேண்ட், பார்பர், பக்லர், காப்லர், குக்கு, கார்பெண்டர், டிரைவர், மாலி, மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள், பைப் பெண்ட், பெயிண்டர் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான போஸ்ட்ல இருந்துமே வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஸ்டேட் வைஸ் வேகன்சியுமே தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம தமிழகத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 673 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபீமேல் போஸ்டுக்காக பிராஸ் பேண்ட், பக்லர், ஹேர் ட்ரெஸ்ஸர், மெயில், பைப் பெண்ட், பெயிண்டர், டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான போஸ்ட்ல இருந்து வேகன்சி கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம தமிழகத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 8 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. ஆல் இந்தியா பேசிக்ல தான் வேகன்சி கொடுத்திருக்காங்க. அதுல மேசன்ல டோட்டலா 13 வேகன்சியும், எலக்ட்ரீஷியன்ல 7 வேகன்சியும் கொடுத்திருக்காங்க. டோட்டலா 20 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்காக இந்தியன் சிட்டிசனா இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட மக்களுமே தாராளமா எலிஜிபிள் தான். அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள் டிரைவருக்காக மினிமம் 21 வயசுல இருந்து மேக்ஸிமம் 27 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 2/1/1999 இருந்து 1/1/2005 பிறந்திருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். சோ டிரைவர் போஸ்டை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள், காப்லர், கார்பெண்டர், டெய்லர், பிராஸ் பேண்ட், பைப் பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 23 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஏஜ் பாத்தீங்கன்னா 1/1/2026 தேதியின்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது 2/1/2003 இருந்து 1/1/2008 பிறந்திருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கான ஏஜ்ல ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா SC ST கேட்டகரியில வரீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்சேஷனும், OBC கேட்டகரியில வரீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்சேஷனும், எக்ஸர்வீஸ் மேனா இருந்தீங்க அப்படின்னா சர்வீஸ்ல இருந்து 3 வருஷமும் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் இன்னுமே ஒரு சில கேட்டகரிக்கு ரிலாக்சேஷனுமே கொடுக்குறாங்க. அதையுமே டீடைலா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டிரைவர் போஸ்டுக்காக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா மினிமமா நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது, அல்லது அதற்கு இணையான குவாலிஃபிகேஷன் இருந்தாலுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனா ஹெவி டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா உங்கள்ட்ட வேலிடான ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ்மே உங்கள்ட்ட இருக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள்காக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்
குவாலிஃபிகேஷனா மினிமம் மெட்ரிகுலேஷன் அல்லது 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது, அல்லது அதற்கிணையான கல்வி தகுதி இருந்தாலுமே எலிஜிபிள் தான். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனா 2 வருஷம் ITI சர்டிபிகேட் கோர்ஸா மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள் முடிச்சிருந்தாலுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது நேஷனல் ஸ்டேட்ல அப்ரெண்டிஸ் சர்டிபிகேட்டா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் முடிச்சிருந்தாலுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ்மேன் போஸ்ட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா மினிமமா நீங்க மெட்ரிகுலேஷன் அதாவது 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது, அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி இருந்தாலுமே எலிஜிபிள் தான், தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனா சம்பந்தப்பட்ட ட்ரேட்ல ப்ரொஃபிஷியன்ட்டா இருக்கணும்ன்றதையுமே சொல்லியிருக்காங்க. பியோனர்ல மேசன் அண்ட் எலக்ட்ரீஷியனுக்காக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா மெட்ரிகுலேஷன் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி இருந்தாலே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட ட்ரேட்ல முடிச்சிருக்கணும்ன்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் அதற்கான சர்டிபிகேட்டுமே கேட்டிருக்காங்க. சோ இந்த தகுதியில இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஜாபுக்கு தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்ன்றதையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க, அதன்படி கரெக்டா அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி www.rect.crpf.gov.in வெப்சைட்ல வேலிடான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் மூலமா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன்ல ஓபன் பண்ணி உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா என்டர் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் 19/5/2026 ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸுமே நிர்ணயிச்சிருக்காங்க. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸா நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல UPI நெட் பேங்கிங் அல்லது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமா ஆன்லைன்ல பே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஜெனரல் EWS OBCக்கு மட்டும் தான் இந்த 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். SC ST ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அண்ட் எக்ஸர்வீஸ்மென் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாவே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதற்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்காக டிரைவர், மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள், கார்டனர், பெயிண்டர், கார்பெண்டர், பிராஸ் பேண்ட், பைப் பெண்ட், காப்லர், டெய்லர், பக்லர் இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்துக்குள்ளேயும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் 8.30 நிமிஷத்துலயும் கடந்து முடிக்கணும்ன்ற சொல்லியிருக்காங்க. குக்கு, வாட்டர் கேரியர், பார்பர், ஹேர் ட்ரெஸ்ஸர், வாஷர் மேனு, வாஷர் உமன் இந்த போஸ்டுக்குலாம் அப்ளை பண்றீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் 10 நிமிஷத்துக்குள்ளேயும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் 12 நிமிஷத்துக்குள்ளேயும் கடக்கணும்ன்ற சொல்லியிருக்காங்க. பியானர் போஸ்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா மேசன் அண்ட் எலக்ட்ரீஷியனுக்காக மேல் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் 9 நிமிஷத்துக்குள்ள கடந்து முடிக்கணும்ன்றத தெளிவா கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஹைட் மெஷர் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 170 சென்டிமீட்டரும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 157 சென்டிமீட்டருமே மினிமமா இருக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா செஸ்ட் செக் பண்ணுவாங்க. மேல் கேண்டிடேட்ஸ்க்கு அன்எக்ஸ்டெண்டபிள்ல 80 சென்டிமீட்டரும், மினிமம் எக்ஸ்டென்ஷன்ல 5 சென்டிமீட்டருமே இருக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. அதுலயுமே ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க, கண்டிப்பா செக் பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கான ஹைட் எல்லாமே பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ல செக் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின் இருக்கும், 100 மார்க்குக்கு இருக்கும். என்ன சப்ஜெக்ட்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல 25 கொஸ்டின் 25 மார்க்குக்கும், ஜெனரல் நாலேஜ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல 25 கொஸ்டின் 25 மார்க்குக்கும், எலிமெண்டரி மேத்தமேட்டிக்ஸ்ல 25 கொஸ்டின் 25 மார்க்குக்கும், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில 25 கொஸ்டின் 25 மார்க்குக்குமே இருக்கும். 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்கா கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்லயுமே தான் இருக்கும். அண்ட் இதுல நெகட்டிவ் மார்க்குமே இருக்கு. ஒவ்வொரு தவறான பதிலுக்குமே 0.25 நெகட்டிவ் மார்க் கொடுக்குறாங்க. அதனால தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதற்கான சிலபஸ்மே கொடுத்திருக்காங்க, கண்டிப்பா செக் பண்ணி அதன்படி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் ஆயிரலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அதாவது டிரைவர், மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள், பக்லர், டெய்லர், காப்லர், கார்பெண்டர், பெயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டிங்லாம் ட்ரேட் டெஸ்ட்டுமே இருக்கும். சோ இதெல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்ததா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே கண்டிப்பா வெரிஃபை பண்ணுவாங்க. சோ எல்லாத்தையுமே கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இன்னுமே நிறைய ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்மே கொடுத்திருக்காங்க, அதையுமே டீட்டெயிலா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் குட் திங்ஸ்.